செம்ம டேஸ்ட்டாக ஒரு சாம்பார் செய்யலாமா? சில டிப்ஸ்லாம் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1/2 அன் ஹவர் ஊற வச்ச துவரம் பருப்பு, அரிசி கழுவின தண்ணி, ஸ்ரீ விட்டலோட மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், மஞ்சள் பூசணிக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு கனமான கரண்டி வச்சு பருப்பையும் பூசணிக்காவையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், மாங்காய், அப்புறம் முக்கியமாக இந்த வெயிலுக்கு ஏற்ற வெள்ளை பூசணிக்காய். அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில் ஸ்ரீ விட்டலோட கடலெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, உளுந்த பருப்பு, வரமிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பும் பூசணிக்காவும் இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற சாம்பார் தூள் ஸ்ரீ விட்டலோட சாம்பார் தூள் தான். இதை 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்தோடனே காய்கறிலாம் போட்டணும், மாங்காவை தவிர. இதை சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியும் மாங்காவும் போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் செம்ம டேஸ்டான சாம்பார் ரெடி. கருவேப்பிலை மல்லி போட்டு இறக்கிடணும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்ரீ விட்டலோட சாம்பார் தூள் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.